ஹாய் ப்ரோ. இப்போது வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்புறீங்க. வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களும் அடம் பிடிக்கிறாங்க, வீட்டுக்கு நாங்களும் கடைக்கு வருவோம் அப்படின்ட்டு. நீங்கள் அவங்களையும் கூப்பிட்டுட்டு போகிறீங்க. இப்போ நம்ம கடைக்குள்ளே போனோடனே அந்த சின்ன பசங்க அவங்களுக்கு பிடிச்சது, அவங்களுக்கு அட்ராக்டிவாக படுறது, அல்ல அவங்க விளம்பரங்களில் பார்த்து ஏங்குனது, அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த தள்ளு வண்டியில் போட்டுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போன காசு பூராத்தையுமே இதில் செலவு பண்ணிட்டு வந்துட மாட்டீங்க. நம்ம வாங்க வேண்டிய பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள், அரிசி, பருப்பு என்னவோ அந்த அத்தியாவசியமான பொருட்களை வாங்கிட்டு, குழந்தைங்களும் மனசு நொந்து போயிடாம இருக்கிறதுக்கு அவங்க கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு, அவங்க ஆசைப்பட்டதில் 1, 2 வாங்கி கொடுத்துட்டு வருவோம். இதே தாங்க தேர்தலில் இந்த வாக்குறுதிகள் அப்படின்ற பேரில் இப்போ அதிமுக 297 வாக்குறுதிகளை அடங்கிய ஒரு புத்தகத்தவே வெளியிட்டிருக்கிறாங்க. போன தேர்தலில் நம்ம பார்த்தோம், இந்த திமுக எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த இது தாவிக்கால இப்போ அந்த மகளிர் தினத்தப்போ இந்த மாதிரி நாங்கள் ஆட்டோவில் பட்டன் வைப்போம், பெண்களுக்கு பாதுகாப்புக்கு அதை செய்வோம் இதை செய்வோம்லாம் சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்படி இவங்க சொன்ன இந்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இது எல்லாமே சின்ன பசங்க ஆசைப்பட்டு கேட்குற அந்த கேண்டீஸ் மாதிரி. இந்த கான்டெக்ஸ்டில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோவை, அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை நம்ம பேச வேண்டியது இருக்குது. நாம் தமிழர் அறிக்கையில் அந்த வீட்டுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, அத்தியாவசியமான தேவைகள் அதை எல்லாத்தையுமே இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிரச்சனைகள் என்ன, என்ன செய்யணும், இலக்கு என்ன, எப்படி போகணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, சாத்தியங்கள் என்ன, எல்லாத்தையுமே அதில் விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சில்லற ஐட்டமாக இருக்குது, சின்ன பசங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்குது. அத்தியாவசியமான ஐட்டம் எது அப்படின்றத, சீரியஸான விஷயம் எதுவோ அது எதையுமே அட்ரஸ் பண்ணலை. லாங் டேர்மாக அதில் எதுவுமே கிடையாது. இப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நாம் தமிழர் இதில் அடிப்படையான விஷயங்கள், அத்தியாவசியமான காரியங்கள் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்னென்னா, இந்த சின்ன பசங்களுக்கு நம்ம அவங்க மனசு நொந்துடக்கூடாதுன்ட்டு அவங்க ஆசைப்பட்டது 1, 2 ஐட்டங்களை நம்ம வாங்கி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை செய்ய மாட்டேன்றாங்க. அந்த கேட்டாக்க இல்லை, அதெல்லாம் ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்டா பல்லு சூத்தியாக போயிடும், பிள்ளைங்கள்லாம் இஷ்டத்துக்கெல்லாம் விடக்கூடாது, அதெல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டோடு வளர்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, ப்ரோ, குழந்தைங்க அவங்க மேலே கொஞ்சம் கரிசனையாக இருக்கலாம் இல்லையா? அவங்க ஆசைப்பட்டது எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்லை, 1, 2 வாங்கி கொடுக்கலாம். வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களே இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் வேண்டாம், நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. இந்த கரிசனை மட்டும் நாம் தமிழர் கட்சி மேனிஃபெஸ்டோவில் வெளிப்படுது அப்படின்னு வச்சுக்கிங்களேன்.